my dear friends and families, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாட்டில் ஆர்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாட்டிலை பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ரெட் கலர் அப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் அதில் டச் பண்ணிவிட்டு நம்மளோட பாட்டிலில் ஒரு ஃப்ளவர் வரைய போகிறோம். 5 பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைய போகிறோம். இதே மாதிரி இந்த ஃப்ளவர் நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் அந்த பாட்டில் சுற்றி இந்த ஃப்ளவரை வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இந்த பாட்டிலை சுற்றி எனக்கு எங்கெல்லாம் ஃப்ளவர் வேணுமோ அதை எல்லா இடத்துலையும் நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃப்ளவருக்கு பிரான்ச்சஸ் வரைய போகிறோம். ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவருக்கு பிரான்ச்சஸ் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போகிற மாதிரி பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கலாம். பிரான்ச்சஸ் வரையறதுக்கு ப்ரௌன் கலருக்கு பதில் நீங்கள் எல்லோ இல்லைன்னா க்ரீன் கூட யூஸ் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு போகிற மாதிரி நம்ம பிரான்ச்சஸ் வரைஞ்சோல, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃப்ளவர்லாம் சைடில் நிறைய ஃப்ளவர் தனியாக இருக்கும்ல, அதுலேருந்து தனியாக பிரான்ச்சஸ் போகிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். அந்த ஃப்ளவர்லேருந்து தனியாக பிரான்ச்சஸ் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த தனியாக பிரான்ச்சஸ் மட்டும் இருக்க மாதிரி வரைஞ்சோல, அதில் குட்டி குட்டியாக டாட் வச்சுக்க போகிறோம். அந்த டாட் எப்படி வைக்கணும்னா, கோபுரம் இருக்கும்ல ரெக்டாங்கிள் ஷேப்பில், அந்த மாதிரி வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எங்கெல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லா இடத்துலையும் கூட இதே மாதிரி டாட் வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ வச்சுட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறோம். எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃப்ளவருக்கு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். ஃப்ளவருக்கு எப்படி டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளவரோட சென்டரில் ஒரு எல்லோ கலர் டாட் வைக்க போகிறோம். நீங்கள் இப்படி வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் குட்டி குட்டியாக லைன்ஸ் போடுற மாதிரினாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் ஃப்ளவருக்கு நடுவில் ஒரே ஒரு டாட் மட்டும்தான் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பெட்டல்ஸ்க்கு நடுவில் லைன்ஸ் போடுற மாதிரினா ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை வச்சு குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ளவருக்கு நடுவில் டாட் வைக்க போகிறீங்க அப்படின்னா பட்ஸ் யூஸ் பண்ணி டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பாட்டில் ஆர்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.